திவ்ய தரிசனம் யூடியூப் சேனல் பார்க்கும் அனைவருக்கும் பழனி எம்பி அரங்கநாதரின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். வணக்கம். தை மாத பலன்கள் போன பதிவில் மேச ராசிக்கு சொன்னோம். இந்த பதிவு ரிஷபராசிக்கு. ரிஷபராசியில் இப்போ குரு இருக்கார். ரிஷபராசிக்கு 5ல் கேது இருக்கார். ரிஷபராசிக்கு 9ல் சூரியன் இருக்கார். ரிஷபராசிக்கு 10ல் சனி இருக்கார். ரிஷபராசிக்கு 11ல் ராகு இருக்கார். ரிஷபராசிக்காரர்கள் தை மாதத்தில் கொடுத்து வைத்தவர்கள். லக்னத்திலே குரு இருக்கார். உங்களுடைய பர்ஸில் எப்படி 10 ரூபா இருக்கும். ஏன்னா குரு பொருளாதாரக்காரர்கள். அப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் 10 ரூபாய் கிடைக்கும். ஆனால் அவன் என்ன இருக்குன்னா ஒழுக்கமாக இருக்கணும். சூரியன் 9 இருக்காரு, சனி 10 இருக்காரு. அவன் உழைக்கிறவனா இருக்கணும். நீங்கள் ஒன்றே ரிஷபராசியில் பிறந்துட்டங்க, என்கிட்ட ஒருத்தர் சொல்லுவான், என்கிட்ட இது காசு இல்லைம்பா. உழைச்சா தானே காசு வரும். அப்போ உழைக்கிறவனாக இருந்தாலும் அந்த காசு அவங்ககிட்ட தங்கிடும். குரு அடுத்து ரிஷபராசிக்கு 5ல் கேது இருக்கார். அப்போ 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். கண்டிப்பாக கோயிலுக்கு போக வேண்டியது வரும். ஆன்மீகவாதிகளை சந்திக்க வேண்டியது வரும். ஆன்மீகம், ஜோதிடம், இந்த மாந்திரீகம், தாந்திரிகம் இவங்கெல்லாம் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக சந்திப்பாங்க. இந்த ரிஷபராசி பிறந்தவங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு வேளை ஜோதிடம், ஆன்மீக சமயம் அறுபத்தில் சந்திச்சிருவாங்க. அவங்கள்ட்ட பழக வேண்டியது இருக்கும் அல்லது பேச வேண்டியது இருக்கும். அடுத்து ரிஷபராசி பிறந்தவனுக்கு சூரியன் 9 இருக்கும். தந்தையின் உடல்நலத்தில் கவனம் தேவை. இந்த ரிஷபராசிக்காரன் இந்த தை மாதத்தில் தந்தைக்கு ஏதாவது உடல்நிலை, குறிப்பாக உஷ்ணசம பிரச்சனை அல்லது நரம்பு சம பிரச்சனை அல்லது கால் சம்பந்த பிரச்சனை ஏதாவது காட்டும் தந்தைக்கு. அடுத்து ரிஷபராசிக்கு சனி 10ல் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், ரிஷபராசிக்காரன் கடுமையாக உழைத்தால் ஒரு 10 ரூபா அவன் பயிர் இருந்தே தீரும். உழைச்சாத்தான். ஏன்னா சனி உழைக்கிறவன். 10ஆம் இடம் தொழில்காரகன். அப்போ அவங்க கடுமையாக உழைக்கணும். உழைச்சா அந்த காசு தங்கிடும். அடுத்து ரிஷபராசிக்கு 11ல் ராகு இருப்பார். எப்பவுமே 11ஆம் இடம் லாபஸ்தானம். ரிஷபராசிக்கு ராகு 11 இருக்குது, லாபம்தான். அப்போ கடினம் உழைச்சா இப்போ ஒரு 100 ரூபா கிடைக்கும்போது அவனுக்கு ஒரு 150 ரூபா 200 கிடைக்கும். ஒரு 500 கிடைக்கும், ஒரு 1000 ரூபா கிடைக்கும். ஏன்னா அவன் உழைப்பு அவனை உயர்த்தி விட்டுட்டே போயிட்டு இருக்கும் ராகு. அடுத்து ராகு 11 இருந்தால் வெளிநாட்டு பயணம் கிடைக்கும். அந்நிய இனத்தவர்களால், அந்நிய ஜாதிக்காரர்களால் லாபம் கிடைக்கும். அவனுடைய முயற்சிகள் பிரம்மாண்டமாக இருக்கும். அது நோகாம நோவும் போகிற ராசி ரிஷபராசி. அது ரிஷபம் ஆமாஜாமி போடும். இந்த பெரும்பாலும் ரிஷபத்தை பிறக்கிறவங்க கூட பொண்டாட்டிக்கு ஆமாஜாமி போட்டுருவான். அப்போ பொண்டாட்டிக்கு ஆமாஜாமி போடுறவங்க கூட சம்பாதிச்சிருவான். ஆனால் பொண்டாட்டி எதுக்கிறவன், காதலி எதுக்கிறவன், கண்டிப்பாக அம்மாவை எதுக்கிறவன் சம்பாதிக்க முடியாது. அப்போ இவங்களுக்கெல்லாம் அல்வா கொடுக்கணும். பொண்டாட்டிக்கு சாயந்தரம் ஒரு பூவும் ஒரு அல்வா வாங்கி கொடுத்தா அவள் எல்லாமே கேட்பா. நீ படுங்கல அவளா எல்லாம் பண்ணிடுவாள். அதுவே காதலியா ஒரு இனிப்பு வாங்கி கொடுத்து ஒரு உமா கொடுத்துட்டா அவள் சரண்டர் ஆயிடுவாள். அப்போ ரிஷபராசி காதல் ராசி. அந்த காதல் காரன் சுக்கிரன். இப்போ மேசத்துக்கு அதிபதி செவ்வாய், கோபக்காரன். அது சொன்னேன், டென்ஷன் ஆயிரன்னு சொன்னேன். ரிஷபம் காதல்காரன். அப்போ காதல்காரன் என்ன செய்யணும்? அன்பா இனிமையாக பேசணும். ஆனால் இந்த ரிஷபராசிக்காரன் இன்னொன்று இருக்குது, கவர்ச்சியாக பேசுவானுங்க. அடுத்தவங்க தவிர்க்கிற மாதிரியே பேசுவானுங்க. அது குறிப்பாக பொம்பளைகிட்ட இழுத்து பேசுவானுங்க. காரியம் சாதிக்கிட்டோம். அப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் சிறப்பான மாதம்.